வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் சம்மர் ஸ்பெஷலுக்கான ஒரு ட்ரிங்க் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஜிகர்தண்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜிகர்தண்டாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின். அந்த பாதாம் பிசினில் ஒரு 4 சின்ன சின்ன பீசஸாக 4 பீசஸ் எடுத்து அது ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. இந்த பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவும் குளிர்ச்சியான ஒரு பொருள். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், இல்லை ப்ரொஃபஷனல் ஸ்டோர் எல்லா இடத்துலையுமே நார்மலாக இது கிடைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள் தான். அது ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். அடுத்து நன்னாரி சர்பத். அது நிறைய ஃப்ளேவர் இருக்குது, உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பாலை 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு பாதாம் பிசின் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்ச இந்த பாதாம் பிசின் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு செய்யலாம். நான் ஒன்று மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் அது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நன்னாரி சர்பத். இது பார்த்திங்கன்னா நான் சூப்பர் மார்க்கெட்டில் ரெடிமேடாக வாங்கினது தான். 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுக்கிற பால். நீங்கள் இன்னும் கூட நல்லா திக்காக காய்ச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு டேஸ்ட் இருக்கும் ஜிகர்தண்டாவுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம். லாஸ்ட்டாக மறுபடியும் ஒரு நன்னாரி சர்பத் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மதுரை ஸ்பெஷலான ஜிகர்தண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதை ரெடி பண்ணி வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சம்மருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.